ஹலோ aspirants, வெல்கம் டு கார்த்திகேயன் அனாலிசிஸ். நம்ம கார்த்திகேயன் அனாலிசிஸ்ல இருந்து 2025 ஸ்டாட்டிஸ்டிக்கல் எக்ஸாம்காக ஒரு டெஸ்ட் பேட்ச் கொண்டு வந்திருக்கோம். இந்த டெஸ்ட் பேட்ச் வந்து பார்த்தீங்கன்னா 504 கோடை பேஸ் பண்ணி ஸ்டாட்டிஸ்டிக்ஸ், மேத்தமேட்டிக்ஸ் அண்ட் எக்கனாமிக்ஸ் எல்லா சிலபஸையும் கவர் பண்ற மாதிரி தான் இருக்கும். இந்த டெஸ்ட் பார்த்தீங்கன்னா டெஸ்ட் வந்து மார்னிங் 5 to 8 இருக்கும். அண்ட் அந்த டெஸ்டோட டிஸ்கஷன் அன்னைக்கு ஈவினிங் 6 to 8 நம்ம வந்து வச்சிடறோம். இந்த டெஸ்ட் பேட்ச் வந்து நம்மளுக்கு இந்த மந்த் 20th இருந்து ஸ்டார்ட் ஆகுது. இந்த டெஸ்ட்ல பாத்தீங்கன்னா அரௌண்ட் நம்ம வந்து ஒரு 4000 கொஸ்டின்ஸ் நம்ம வந்து கவர் பண்ண போறோம். ஒரு கொஸ்டின் பேப்பர்லயுமே நம்மளுக்கு வந்து 200 கொஸ்டின்ஸ் இருக்கும். நான் சொன்ன மாதிரி 3 hours டெஸ்ட். ஸோ ஒரு கொஸ்டின்லயுமே 200 கொஸ்டின்ஸ் நம்ம வந்து கவர் பண்ண போறோம். டெஸ்ட் கொஸ்டின் வந்து எப்பயும் போல நம்ம பிடிஎஃப்ல தான் ஷேர் பண்ண போறோம். எல்லா டெஸ்ட்டுமே நம்மளுக்கு லைவ் மோட்ல தான் இருக்க போகுது. அண்ட் அந்த டெஸ்டோட எண்ட்ல நம்மளுக்கு வந்து ஆன்சர்ஸ் வந்து ஷேர் பண்ணிடுவாங்க. ஈவினிங் நம்மளுக்கு சொன்ன மாதிரி லைவ் டிஸ்கஷன் வந்து இருக்கும். ஸோ 2024 அண்ட் 2025 டிஎன்பிஎஸ்சி ட்ரெண்டை பேஸ் பண்ணி தான் நம்மளுக்கு கொஸ்டின்ஸ் வந்து எல்லாமே செட் பண்ணியிருக்காங்க. ஓகே, நம்மளுக்கு வந்து எஸ்சிஆர்டி டெஸ்ட், யூனிட் டெஸ்ட், ரிவிஷன் டெஸ்ட், ஃபுல் மார்க் டெஸ்ட் எல்லாமே இதுல இருக்கும். வாங்க அது என்ன டெஸ்ட் எப்போ நடக்க போகுது அப்படிங்கறத வந்து பாத்திரலாம். நான் முன்ன சொன்ன மாதிரி ஃபர்ஸ்ட் டெஸ்ட் 20th ஸ்டார்ட் ஆகுது. ஸ்டாட்டிஸ்டிக்ஸ்ல எஸ்சிஆர்டி புக்கை பேஸ் பண்ணி இந்த டெஸ்ட் வந்து இருக்க போகுது. அதுக்கு அடுத்தது 2 to 6 டெஸ்ட் எல்லாமே யூனிட் டெஸ்டா இருக்கும். நம்மளுக்கு இருக்கிற ஸ்டார்ட்ல இருக்கிற ஒரு யூனிட்டையும் தனித்தனியா நம்ம வந்து கவர் பண்ணியிருக்கோம். அண்ட் சைட்ல எக்கனாமிக்ஸும் நம்ம வந்து கவர் பண்றோம். ஸோ 200 கொஸ்டின்ல ஃபர்ஸ்ட் 150 கொஸ்டின்ஸ் நம்மளுக்கு வந்து ஸ்டாட்டிஸ்டிக்ஸ்ல இருக்கும். பிளஸ் 50 கொஸ்டின்ஸ் நம்மளுக்கு வந்து எக்கனாமிக்ஸ்ல இருக்கும். ஸோ அதுக்கு அடுத்தது டெஸ்ட் நம்பர் 7 நம்மளுக்கு மேக்ஸ் எஸ்சிஆர்டி புக்கை பேஸ் பண்ணி இருக்கும். அடுத்த வர டெஸ்ட் எல்லாமே மேக்ஸோட யூனிட்ஸை கவர் பண்ணிக்கிட்டே வரும். சைட்ல 50 கொஸ்டின்ஸ் எக்கனாமிக்ஸை பேஸ் பண்ணி இருக்கும். ஸோ இந்த வகையில நம்ம ஸ்டாட் அண்ட் எக்கனாமிக்ஸ் உடைய யூனிட்ஸ் ஃபுல்லா நம்ம வந்து கவர் பண்ணிடுவோம். அடுத்தது 13th டெஸ்ட் நம்மளுக்கு வந்து ரிவிஷன் டெஸ்ட் ஸ்டார்ட் ஆகுது. 13th டெஸ்ட்ல இருந்து நம்மளுக்கு ரிவிஷன் ஸ்டார்ட் ஆகுது. ஸோ அதுல வந்து பாத்தீங்கன்னா 13 to 16 நம்ம வந்து ஃபுல்லா ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் அண்ட் மேக்ஸ் ரெண்டுலயுமே கலந்து நம்ம வந்து ரிவிஷன் டெஸ்ட் வைக்க போறோம். சைட்ல எக்கனாமிக்ஸ் எப்பயும் போல எக்கனாமிக்ஸ் வந்து சைட்ல இருக்கும். அண்ட் 17 and 18 நம்மளுக்கு வந்து அதுக்கு முன்னாடி வருஷம் கேட்ட பிவைக்யூ வந்து தனித்தனியா டெஸ்ட் வச்சிருக்கோம். 17 வந்து ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் பிவைக்யூ டெஸ்ட் வச்சிருக்கோம். 18 வந்து மேக்ஸ் உடைய பிவைக்யூ டெஸ்ட் வந்து நம்ம வச்சிருக்கோம். அடுத்தது நம்ம வந்து ஃபுல் மார்க் டெஸ்ட் அண்ட் சப்ஜெக்ட் வைஸ் ஃபுல் டெஸ்ட் நம்ம வந்து பிளான் பண்ணியிருக்கோம். 19th and 20th டெஸ்ட் வந்து ஸ்டாட் அண்ட் மேக்ஸ் ரெஸ்பெக்டிவ்லி ஃபுல் டெஸ்ட் வந்து நடக்கும். சைட்ல நான் எப்பயும் சொன்ன மாதிரி 150 கொஸ்டின் ஸ்டார்ட்டும் 50 கொஸ்டின் எக்கனாமிக்ஸும் ரெண்டுமே வந்து தனித்தனியா கவர் பண்ணிடுவோம். அடுத்தது 21 and 22 நம்ம வந்து ஃபுல் மார்க் டெஸ்ட் நம்ம வந்து பிளான் பண்ணியிருக்கோம். ஸோ இப்போ வந்து இப்படி பிளான் பண்ணியிருக்கீங்களே கால்ஃபர் எப்படி வரும் அப்படின்னு சொல்லிட்டு கேட்டீங்க. இன்கேஸ் கால்ஃபர் வரும்போது சிலபஸ்லயோ இல்ல டேட்லயோ அவங்க ஏதாவது சேஞ்சஸ் பண்ணியிருக்காங்க அப்படின்னா அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம டெஸ்டையும் நம்ம வந்து ரீஷெடியூல் பண்ணி சேஞ்ச் பண்ணிக்கலாம். அதை பத்தி நீங்க எதுவும் கவலைப்பட வேண்டாம். அடுத்தது நம்ம ஆஸ்பிரன்ஸ்க்கே இருக்கிற டவுட் வந்து நம்ம இப்ப இந்த சிலபஸஸ் எல்லாம் எடுத்து படிக்கிறோம். இதுல இருந்து எங்க இருந்து நம்ம டிஎன்பிஎஸ்சி வந்து கொஸ்டின் கேட்பாங்க அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா இதுக்கு முன்னாடி கேட்ட கொஸ்டின் பேப்பர்ஸ் அண்ட் எக்ஸாம்ஸ் இது எல்லாத்தையுமே பேஸ் பண்ணி நம்ம வந்து வேர் டு ஸ்டடி வந்து ஒரு சப்ஜெக்ட்டுக்கும் ஒரு யூனிட்டுக்குமே தனித்தனியா நம்ம வந்து கடைசியா கொடுத்துருக்கோம். அதை பத்தி நீங்க வந்து ஒரி பண்ணிக்க வேண்டாம். இதுல இருந்து தான் அவங்க வந்து கொஸ்டின்ஸ் கேட்டிருக்காங்க. ஏன்னா கடந்த ஒரு 7-8 வருஷமா அவங்க கேட்ட கொஸ்டின்ஸை பேஸ் பண்ணி தான் இந்த வேர் டு ஸ்டடியை நம்ம வந்து ப்ரிப்பேர் பண்ணியிருக்கோம். ஸோ இதை வந்து நீங்க கண்டிப்பா ஃபாலோ பண்ணிக்கலாம். நான் சொன்ன மாதிரி ஸ்டாட், மேக்ஸ் அண்ட் எக்கனாமிக்ஸ் 3 சப்ஜெக்ட்ஸுக்குமே இதுல வந்து வேர் டு ஸ்டடி கண்டிப்பா ஃபுல்லா கொடுத்துருக்காங்க. ஓகே, நான் முன்ன சொன்ன மாதிரி டெஸ்ட் கொஸ்டின் பேப்பர் பிடிஎஃபா ஷேர் பண்ணிடுவாங்க. லைவ்ல தான் நம்மளுக்கு வந்து டெஸ்ட் நடக்கும். நீங்க வீடியோ ஆன் பண்ணி வச்சுட்டு கேமரா முன்னாடி உட்கார்ந்து தான் நீங்க வந்து டெஸ்ட் எழுதுற மாதிரி இருக்கும். ஒருத்தரையுமே சிங்கிளா நம்ம ஒருத்தர் மானிட்டர் பண்ணிட்டு தான் இருப்பாங்க. ஸோ நம்ம நேர்ல டெஸ்ட் எழுதுற ஒரு எஃபெக்ட் தான் நம்மளுக்கு வந்து இருக்கும். ஸோ ஒரு டெஸ்ட்டுக்குமே நான் சொன்ன மாதிரி 200 கொஸ்டின்ஸ் இருக்கும். அன்னைக்கு ஈவினிங்கே நம்ம வந்து லைவ் டிஸ்கஷன், அதுவும் டிஸ்கஷன் நம்ம வீடியோ அப்லோட் பண்றது கிடையாது. லைவா நம்ம அந்த சப்ஜெக்ட் எடுத்த டீச்சரே நம்மளுக்கு வந்து லைவா வந்து டெஸ்ட் வந்து டிஸ்கஸ் பண்ணுவாங்க. என்ன டவுட் எப்பனாலும் நம்ம வந்து அந்த டைம்ல அவங்க கிட்ட கேட்டுக்கலாம். அண்ட் எல்லா கொஸ்டின்ஸுமே நம்மளுக்கு வந்து இங்கிலீஷ்ல தான் இருக்கும். இதை மட்டும் நோட் பண்ணிக்கோங்க. டெஸ்ட் டைமிங் இன்னொரு டைம் சொல்லிடுறேன். டெஸ்ட் டைமிங் மார்னிங் 5 to 8 அண்ட் டிஸ்கஷன் டைம் வந்து ஈவினிங் 6 to 8. ஓகே, ஃபீஸ் வந்து பாத்தீங்கன்னா ஓல்டு ஸ்டூடெண்ட்ஸ்க்கு நம்ம இந்த தடவை கொஞ்சம் டிஸ்கவுண்ட் கொடுத்துருக்கோம். ஓல்டு ஸ்டூடெண்ட்ஸ்க்கு 2990 rupees. புதுசா இப்போ ஜாயின் பண்ணணும்னு நினைக்கிறவங்களுக்கு 3499. இந்த டெஸ்ட் பேட்ச்ல ஜாயின் பண்ணணும்னு நினைக்கிறவங்க நம்ம கார்த்திகேயன் அனாலிசிஸ் உடைய ஃபவுண்டர் கார்த்திகேயன் சாரோடைய நம்பருக்கு கால் பண்ணலாம். சாருடைய நம்பர் நம்ம அஃபிஷியல் டெலிகிராம் குரூப்ல இருக்கும். நீங்க வந்து எடுத்துக்கலாம். தேங்க்யூ.